கைகேயி ரொம்ப நல்லவ, ராமனிடமும் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவ. ஆனா அவன் மனச மந்தர கெடுத்துட்டா. மறுநாள் தசரதர் என்ன பண்றாரு, கைகேயி கிட்ட ராமருக்கு நாளைக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலான்னு வராரு. ஆனா அவ அரண்மனையை திறந்து பார்க்கும்போது கைகேயி தலைவிரி கோலமா அப்படியே தரையில இருக்கிறாங்க. அப்போ தசரதர் கைகேயி கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, உனக்கு உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கைகேயி கண்லேருந்தெல்லாம் தண்ணி வருது அப்படியே. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் ஏற்கனவே 2 வரம் கொடுத்தீங்கல்ல, அந்த வரத்தை எனக்கு இப்போ தரணும். ஒன்று, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இன்னொன்று, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கைகேயி சொல்கிறாங்க. தசரதருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து பார்க்குறாரு. அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே உதறுது. என்ன சொன்ன கைகேயி, நீ என்ன சொன்ன? உன்னை தானே அவன் அம்மாவோட ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி நீ இப்படி சொல்கிற? ராமர் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பேனா? உன் மனசை மாற்றிக்க, நீ வேற எதனா வரம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம். அப்போ தேர் ஓட்டுற சாரதி வராரு. எல்லாம் ரெடிங்க ஐயா, வாங்க பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடின்னு சொல்ல தசரதர்கிட்ட வராரு. ஆனால் தசரர் பேசுகிற நிலையிலேயே அவர் இல்லை. உடனே கையை என்ன பண்ணுறாங்க, நீ போய் ராமரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அந்த சாரதியை அமுச்சிட்டாங்க. உடனே ராமர் வராங்க. என்னம்மா, என்னாச்சு அப்பாவுக்கு, ஏன் அப்பா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவுக்கு என்ன எதனா கோவமா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ராமர் கேட்குறாரு. அவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல. கைகேயே சொல்கிறாங்க, நான் உங்கள் அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்துருக்காங்க. அந்த வரத்தைப்படி நான் இப்போ அந்த வரம் என்னை கேட்டிருக்கேன். ஒன்று, பரதன் இந்த நாட்டை ஆளணும். 2வது, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும். இதை தான்ப்பா நான் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அதுதானம்மா, நான் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டா என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. காட்டுக்கு தானே போகணும், நான் இன்றைக்கே காட்டுக்கு போக ரெடிம்மா. நீங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, நான் இன்றைக்கே காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கைகேயி கிட்ட ராமர் சொல்கிறார். இதுக்குள்ளே நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தீ மாதிரி இந்த விஷயம் பரவிடுது. ராமர் காட்டுக்கு போகிறாங்களாம், ராமர் காட்டுக்கு போகிறாங்களான்னு எல்லா மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. லக்ஷ்மணன் இதை கேட்டு செம்ம கோவம் வந்துடுது லக்ஷ்மணனுக்கு. அப்பா கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ராமர் தடுத்துடுறார். வேணாம், அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்பா வரம் கொடுத்துருக்காங்க, அது நிறைவேற்றட்டும். நான் போகிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறார். உடனே லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நானும் உங்களோட காட்டுக்கு வருவேன், கண்டிப்பாக என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், என்னால் நீங்கள் இல்லாமல் இங்கே தனியாக இருக்க முடியாதுன்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. உடனே சரின்னு ராமரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உடனே சீதையை கூப்பிட்டு ராமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லாத சமயம் எங்கள் அம்மாவெல்லாம் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சீதை கிட்ட சொல்கிறாங்க. சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தயவு செய்து என் மேலே இரக்கம் காட்டுங்க, நானும் கண்டிப்பாக உங்களோட தான் வருவேன், நீங்கள் இல்லாமல் நான் தனியாக இருக்க முடியாது அப்படின்னா சீதை அழறாங்க. சரின்னு ராமர் சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டுக்கு கிளம்புறாங்க. வழியில் ஜனங்கள்லாம் அழறாங்க. என்னடா ராமர் காட்டுக்கு போகிறாங்களேன்னு அத்தனை பேரும் அழறாங்க. இவங்க 3 பேரும் முனிவர் மாதிரி உடை உடுத்திக்கிட்டு அப்படியே ஒரு ரதத்தில் அயோத்தி வழியாக கிளம்புறாங்க, காட்டுக்கு கிளம்புறாங்க. சுமந்திர ரதத்தை ஓட்ட ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயணம் செய்கிறாங்க. கடைசியில் கங்கை கரையை அடையிறாங்க. அன்றைக்கி ராத்திரி கங்கை கரையிலேயே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் குகன் என்ற வேடன் இருக்கார்ல, அந்த அரசன் வசிச்சுட்டு வராரு. அவருக்கு இந்த அயோத்தியில் நடந்த கதையெல்லாம் தெரியும். அவர் ராமரை பார்த்து ரொம்ப ராமர் மேலே உயிரே வச்சிருக்கிறாரு. அவர் பார்த்து, நீங்கள் ராமா, நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்க, இந்த அரசு செல்வம் எல்லாம் உங்களோடது தான், நீங்கள் இங்கேயே இருக்கலாம் எங்களோடன்னு சொல்கிறாரு. அவருடைய அன்பை பார்த்து ராமர் அப்படியே மனம் நெகிழ்ந்து போயிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு 4 சகோதரர் ஏற்கனவே, உன்னோட சேர்த்து நம்ம இனிமேல் 5 சகோதரர் ஆகிட்டோம்.
ஆனால் நான் கைகேயி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு துறவியை போல் நான் வாழறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் நாங்கள் கிழங்குகள், பழங்கள் இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, குகன் கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு ஒரு படகுல ஏறிக்கிறாங்க. கங்கைக்கு படகுல ஏறிட்டாங்க. குகன் தான் படகுலாம் ரெடி பண்ணி தராரு. அப்புறம் ராமர் என்ன பண்ணுறாரு, ரதம் ஓட்டிகிட்டு வந்தார்ல சுமந்திரர், அவரை பார்த்து சொன்னாங்க, எங்கள் அயோத்திக்கு திரும்பி போங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படகை பார்த்துட்டு படகுல போகிறத பார்த்து அந்த சுமந்திரரும் குகனும் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் 3 நாளைக்கு பிறகு சுமந்திரர் அயோத்திக்கு வந்து சேர்றார். வந்துட்டு நேராக தசரதை பார்க்க போகிறாரு. பார்த்தா அவர் அப்படியே குற்றுயிராக கிடக்கிறாராம், ஒன்றுமே முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார். அவர் சுமந்திரரை பார்த்தோன்னே அந்த வேதனையோட ராமா ராமான்னு அழுகுறாராம் தசரதர். அன்னைக்கு ராத்திரியே தசரதர் அப்படியே இதயம் ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கிட்டு உயிரை விட்டுறார், இறந்து போயிடுறார். உடனே என்ன பண்ணுறாங்க, பரதனை கூட்டிகிட்டு வர சொல்லி வசிஷ்டர் ஆளை அனுப்புகிறார். பரதனை கூட்டிகிட்டு வாங்க, கேகய நாட்டிற்கு போயிருக்காங்கல்ல பரதன், அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லாதீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. தசரதன் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்கிறோம்ல ராமரை பிரிஞ்சு, அதுக்கே ஒரு கதை இருக்குது. அது அவருக்கு ஒரு சாபம். அது என்னன்னா, தசரதன் வாலிப வயசில் இருக்கும்போது காட்டில் வேட்டையாட போகிறாரு. அப்போ சிரவணன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பையன் இருந்தான். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் குருடு. அந்த பையனுக்கு ஒரு தொட்டி, ஒரு பெரிய கொம்பு மாதிரி தராசு மாதிரி செஞ்சு ஒரு கூடையில் அப்பாவையும் இன்னொரு கூடையில் அம்மாவையும் வச்சுக்கிட்டு தோல்லையே எங்கே போனாலும் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு வீடு வாசல்லாம் இல்லை, காடு தானே அந்த காலத்துலலாம். அந்த காட்டில் அப்படியே நடந்து போய் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து கொடுத்த அப்பாவுக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு தடவை அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குப்பா, தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா சொல்கிறாங்க. அங்கே சுற்றி பார்த்தா தண்ணி இல்லை. சரி, நான் அம்மாவையும் அப்பாவையும் அந்த கூடையோடு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எங்கன்னா குளம் இருக்கான்னு பார்த்து, குளம் இருக்குது பார்த்துட்டு அதில் போய் தண்ணி எடுக்க போகிறாரு. இந்த தண்ணி எடுக்கும்போது குளத்துக்குள்ளே சொம்பில் தண்ணி எடுத்தால் முழுக்கு முழுக்குன்னு ஒரு சத்தம் வரும், தண்ணி நுழையிற சத்தம். அவ்வளோ தெளிவாக சத்தம் இல்லாமல் காடு இருக்குது. அந்த தசரதன் காதுக்கு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. பக்கத்தில் இருந்திருக்கிறார் அவர் என்ன நினச்சிட்டாரு, யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி ஒரு அம்பை எய்தி யானை நினச்சி பார்க்காமையே அம்பை விட்டுட்டார். அதுக்கு இந்த பையன் மேலே, சிரவணன் மேலே பட்டுடுச்சு. அவன் அம்மா அப்படி கத்தி கீழே விழுந்துட்டான். என்னடா இது, நம்ம யானை நினச்சி அடித்தோமே, குரல் கேட்குது, மனுஷ குரல் மாதிரி கேட்குதுன்னு ஓடி போய் பார்க்குறார் தசரதன். ஒருத்தன் நெஞ்சில் அம்பு பட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, சிரவணன் சொல்கிறான், நான் தசரதன், இந்த ஊர் இளவரசர், தெரியாமல் நான் யானை நினச்சி உன் மேலே அம்பு போட்டேன்ப்பான். சரி பரவாயில்லைங்க ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எங்கள் அம்மா அப்பா அங்கே மரத்தடியில் இருக்காங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படி சொல்லிடுறாங்க. சரிங்க தம்பி, நான் தண்ணி கொடுத்துட்றேன்னு தண்ணி எடுத்துக்கிட்டு, இதுக்கிடையில் அந்த பையன் உயிரை விட்டுட்டார். சிரவனை உயிர் இறந்து போயிட்டார். தண்ணி எடுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போகிறாங்க. அப்போ இந்த தசரதனோட காலடி இந்த சருகுலெல்லாம் பட்டு சத்தம் கேட்குது, யாரோ வரா மாதிரி அந்த சிரவணனோட அப்பாவுக்கு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதோ வந்துட்டான், சிரவணன் வந்துட்டான்னு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க, இது சிரவணன் காலடி மாதிரி கேட்கல, வேறு யாரோ வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தசரதன் இந்த சிரவணனுடைய அப்பா அம்மா கிட்ட தண்ணியை கொடுக்குறாரு. ஐயா இந்தாங்க தண்ணி அப்படி கொடுக்குறாரு. ஏன் எங்கள் பையன் எங்கே அப்படின்னு சிரவணனுடைய அப்பா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் யானை நினச்சி அம்பு விட்டேன், அது உங்கள் பையன் மேலே பட்டுடுச்சு, உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படி சொல்கிறாங்க. உடனே அப்படியே துடிச்சு போயிடுறாங்க சிறுவனோட அம்மா அப்பா. ஐயோ, என் பையன் இறந்துட்டானா, எங்களுக்கு அவன் தானே துணையாக இருந்தான் அப்படின்னு அழுகுறாங்க, கதறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் எப்படி என் பையனை பிரிஞ்சு நாங்கள் துடிக்க இப்போ இறந்து போகிறோமோ, அதே மாதிரி நீயும் உன் மகனை பிரிஞ்சு துடித்து இறந்து போவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க. அந்த சாபத்தால் தான் தசரதர் ராமரை பிரிஞ்சதால் மன வருத்தப்பட்டு அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் அதை தாங்க முடியாமல் இறந்து போயிட்டார் தசரதர். பரதனை கூட்டிகிட்டு வரத்துக்கு ஆள் அமிச்சாங்கல்ல, பரதனும் சத்ருகனும் திரும்பி வராங்க.
அப்போ ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே வரும்போதே ஒரே அபசகுனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஊரே நிசப்தமாக இருக்குது. அரண்மனை அடையிறாங்க. யாருமே அரண்மனையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரில. எல்லாரும் ஏதோ சோகத்தில் இருக்க மாதிரி தெரியுது. உடனே கைகேயி பார்க்க போகிறாரு பரதன். அப்பா எங்கம்மா, அப்பா எங்கம்மா? என்னது, அப்பா இறந்து விட்டாரா? அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறான் பரதன். என்னது, எப்படிம்மா இறந்தாரு? நல்ல வேளை அம்மா அண்ணாவாவது ராமர் பக்கத்தில் இருந்தாரே, எனக்கு எதனா செய்தி சொன்னாரா? அப்படிலாம் கேட்குறாரு. அப்பவும் கைகேயி கம்முன்னு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ பட்டாபிஷேகம் போகணுன்னு நான் வரேன் கேட்டேன், ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணுன்னு சொன்னேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னதும் ராமர் காட்டுக்கு போயிட்டாங்க, லக்ஷ்மணனும் சீதையும் கூட போயிருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பரதனால் தாங்க முடியல. அவனுக்கு அப்படியே இன்னது, அண்ணா 14 வருட காலம் நம்ம காட்டுக்கு இருப்பாங்களா? என்னம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணீங்கன்னு அவனுக்கு அப்படியே அழுகுறான். அப்போ அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ரொம்ப அவங்க அம்மாவை கோபத்தோடு பார்க்குறான். அப்போ தான் கைகேயிக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், நம்ம மகனே நம்மளை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ தான் கைகேயிக்கு அவளோட செஞ்ச தப்பு புரியுது. அவனுக்கு ரொம்ப கோபத்தோட அம்மா கிட்ட கத்திட்டு அவன் கிளம்பி, நான் காட்டுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். ராமர் சித்திரக்கூடம்ன்ற இடத்துல தான் தங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் தூரத்துலேயே தன்னோட வந்த படையெல்லாம் தூரத்துலேயே நிறுத்தி வச்சுட்டு ராமரை சந்திக்க பரதன் மட்டும் போகிறாரு. அழுதுகிட்டே போய் ராமர் காலடியில் விழுந்துட்டு, அண்ணா ஏன்னா அப்பாவை விட்டுட்டு வந்தீங்க? உங்களை பிரிஞ்ச துக்கம் தாங்காமல் அப்பா இறந்துட்டாரண்ணா. நான் தாத்தா வீட்டில் இருந்தேன். நீங்கள் திரும்பி வாங்க, ஊருக்கு போகலாம். நீங்கள் வந்தால் தான் நீங்கள் தான் மகுடம் சூட்டணும் அப்படின்னு பரதன் அழறான். அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ராமரால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துடுறாரு. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, பக்கத்துலேயே ஒரு மந்தாகினின்னு ஒரு நதி இருக்குது, அங்கே போய் தகப்பனாருக்கு என்னென்ன கிரியை செய்யணுமோ அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வராரு. அப்புறம் மறுநாள் பரதன் சொல்கிறார், வாங்கண்ணா போகலான்றாரு. அப்போ வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராமனுடைய பிரதிநிதியாக பரதா, நீ நாட்டை ஆளு அப்படி சொல்கிறாரு. உடனே அதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. சரிங்க அண்ணா, உங்களுடைய எதனா ஒரு பொருள் கொடுங்க, அதை நான் வச்சுக்கிட்டு நான் நாட்டை ஆள்றேன்னு சொல்லிட்டு ராமர் போட்டிருந்த செருப்புன்னு சொல்கிறது அந்த காலத்தில் பாதுகைன்னு சொல்லுவாங்க, அந்த 2 பாதுகையும் எடுத்துக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு அவர் அயோத்திக்கு திரும்பி வராரு. வந்துட்டு அந்த சிம்மாசனத்தில் அந்த 2 பாதுகையும் வச்சு ராமருடைய பேரில் பரதன் நாட்டை ஆள ஆரம்பிக்கிறாரு.